இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும். இந்த நிகழ்ச்சியிலே நாம் மாபெரும் வரலாறை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் கர்த்தர் வரக்கூடிய அந்த கடைசி நாட்களிலே என்ன இந்த உலகத்திலே நடக்கும் என்பதை குறித்து அவரே சொல்லியிருக்கிறார். இயேசுவானவரே சொல்லியிருக்கிறார். அவருடைய ராஜ்யம் முழுமையாக இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்படும். அவரே ராஜாதி ராஜாவாகவும் தேவாதி தேவனாகவும் நியாயாதிபதியாகவும் இருப்பார். அவருக்கு முன்பதாக எல்லா ராஜாக்களும் தங்களுடைய முடிகளை வைத்து அவரை தொழுது கொள்வார்கள். எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும், இயேசுவே ஆண்டவர். அந்த நிகழ்ச்சிக்கு நேராக போய்கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 24வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பாழாக்குகிற அருவருப்பு என்பதை குறித்து தானியேல் பேசியிருக்கிறார். இந்த தானியனுடைய புத்தகத்தை பார்த்தோம். அது பின்பதாக அது எதை பற்றி உள்ளது என்பது சொல்லி 2 நாளாகமும் எரேமியா எசேக்கியேலுடைய புத்தகம் என்பதை பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 20வது வசனத்தில் இந்த படைகள் சூழ வரும்பொழுது இதை நீ அறிந்து கொள்வாய் என்கிறார். அது என்னவென்றால் படத்தளபதியாகிய தீத்துவான், அவனுடைய முழுமையான பெயர் நாம் முதலே பார்த்தோம், டைட்டஸ் ஃப்ளாவியஸ். ஃப்ளாவியஸ்ங்கிறது அவனுடைய குடும்பத்தின் பேர், ஃப்ளாவியஸ்ங்கிறது. அடுத்தது வெஸ்பாசியனுடைய மகன். இவன் போர் செய்ய அழைக்கப்படுகிறான். அதாவது அந்த போராளிகளெல்லாம் இவனை வற்புறுத்துகிறாங்க. அதுதான் சொல்லணும். அமைதியாக இருந்திருந்தால் அது நடந்திருக்காது. நேரடியாக எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி போராளிகள் எழுப்பினார்கள். 11 லட்சம் மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க. 6 லட்சம்னு சொல்கிறாங்க. 6லேருந்து 11 லட்சம் வரைக்கும் இருக்கும். அதை நான் ஒருத்தருடைய கணக்கெடுப்பை சொன்னேன். அதாவது ஒருத்தனை பிடிச்சி யூதர்கள், எல்லாருமே யூதர்கள், வந்திருந்த யூதர்கள். அது எதுலெல்லாம் இறந்து போனாங்கன்னா, ஒன்று பட்டயத்தில், நிறைய பேர் பட்டயத்தில் இறந்துருக்காங்க. ஒரு தளபதிகிட்ட சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய பேர் அங்கங்கே இருக்காங்க, எல்லாரையும் கொண்டு போய் ஆலயத்தில் ஒரு இதில் போய் இந்த பெண்கள் இருக்கக்கூடிய பகுதியில் போய் அப்படின்னு சொல்லி அடைச்சிட்டாங்க. உள்ள அடைச்சிட்டு நிறைய பேர் கையோமையான்னு கத்திருக்காங்க. இவர் சொல்லிருக்காரு, யாரையும் கொண்டுட வேண்டாம், வயதானவங்கெல்லாம் பார்த்துட்டு விட்டுடு அப்படின்னா. ஒரு இவகரக்கம் கிடையாது. எல்லாரையும் கொண்டு இருக்காங்க. வயதானவர்கள், 11 வயது வாலிபர்கள், கர்ப்பஸ்திரிகள் எல்லாரையும் கொண்டு இருக்கிறாங்க. 2500 பேர்களை விளையாட்டு மைதானத்துக்குள்ளே கொண்டு போட்டு மிருகங்களால் கடிக்க விட்டுருக்காங்க. 2500 பேர். இதில் 2000 பேர்கள். இது வேடிக்கை. என்ன நடந்துச்சு அந்த நாட்களில்? நம்ம ஆளுங்களாம் ரொம்ப விவரமான இருக்காங்க. இப்போ சுற்றி என்ன செஞ்சுட்டாங்க, கொத்தளம் போட்டாச்சு. உள்ள சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. பட்டினியை சேர்ந்த இறந்து போனவங்க நிறைய பேர். பட்டினி அதிகமாக பைத்தியம் பிடிச்சி ஒவ்வொரு வீடாக போய் அடித்து உதச்சி யார் வீட்டில் என்னெல்லாம் இருக்கோ அவ்வளோதையும் வாங்கி சாப்பிட்ருக்குறாங்க. ரோம போராளிகள் என்ன பண்ணாங்க, வரக்கூடிய வரத்துகள் எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. வெளியிலையும் தப்பிக்க முடியாது, உள்ளே யாரும் வர முடியாது. முற்றுகை போட்டாச்சு. இந்த முற்றுகையில் அது வெளியே போனால் அவ்வளோதான், உடனே அவனுக்கு வெளியிலையும் சாவு, உள்ளேயும் சாவு. ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு. அது என்னென்னா, ஒரு தாய், ஒரு நல்ல ஒரு யூத ஸ்திரீ, சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றா இருந்ததெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. கடைசியாக தன்னுடைய மகனை எடுத்து தூக்கி, இனிமேல் நீ இருந்தென்ன நான் இருந்தென்ன, எப்படியாவது நீ இறந்து தான் போக போகிற, நானும் இறந்து தான் போக போகிறேன், சரி கடைசி நேரத்திலாவது நீ எனக்கு உணவாக இறந்து போன்னு சொல்லி அவனை ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்ருக்கா. சாப்பிட்டது கொஞ்சம் மீதியும் சாப்பிட்டுட்டு மீதியும் வச்சுருக்கிறான். இப்போ இந்த போராளிகள் இருக்கிறாங்களே, அவங்க வீடாக சாப்பாடு தேடும்போது இவங்க என்னமோ தந்தூரி பண்ணியிருக்கீங்களே, ஸ்மெல் வந்திருக்கு தந்தூரி. ஆமாம், உங்களுக்கு தான் விருந்து அப்படின்னு சொல்லி பிள்ளை தூக்கி வச்சுருக்கிறான். அப்படி விரண்டி அடித்து ஓடி இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு நம்முடைய மக்கள் போயிட்டாங்களே அப்படின்னு. ஒவ்வொரு முறையும் நான் நினைக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, இதாவது இயேசுவானவர் சிலுவையில் அறைந்த பின்பு இந்த இரத்தப்பழி எங்கள் மீதும் எங்களுடைய பிள்ளைகள் மீதும் இருக்கட்டும்னு எவ்வளோ தைரியமாக சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்ப தைரியமாக சொல்லிட்டாங்க. அதனால் இயேசுவானவர் சொல்கிறார், உங்களை மன்னிக்கிறேன் அப்படிங்கிறார். அதான் பின்னாடி எருசலேமே உன்னை சேர்த்துக்கொள்ள எவ்வளவு மனதாக இருந்தேன்னு ஒரு பெரிய அந்த தகப்பனுடைய இரக்கம், கர்த்தருடைய இரக்கம் எவ்வளவு முன்னாடி சொல்லிட்டு வர்றாரு. அதாவது கொடூரம் அதிகமாகிறதுனால இருக்கக்கூடிய இந்த தாய்மையினுடைய அன்பு கூட தணிந்து போகும். அவ்வளோதான். ஏதாவது கிடைச்சா சாப்பிடணும். புல்லை சாப்பிட்ருக்குறாங்க, புல்லு கட்டி விற்றுருக்காங்க சாப்பாட்டுக்கு. வெளியில் போய் இருக்கிற புல்லை வெட்டி அதை கட்டாக கட்டி இந்த காய்கறி விற்கிற மாதிரி புல் விற்றுருக்குறாங்க.
இதை விட கேவலம் என்னென்னா ஃபுல்லோட விட்டது பரவாயில்ல, வாரு, இது சாண்டல்ஸு, இந்த பேகு இதெல்லாம் தோலில் செய்வாங்க, அதை உட்காந்து சாப்பிட்ருக்குறாங்க. அதாவது வெளியில் போர், உள்ளே வந்து பஞ்சம். அதோடு கூட இந்த மாதிரி இந்த ஒரு இடத்துல நான் சொன்னேன், அந்த கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு அடைக்கிறாங்க. இவர் சொல்கிறார் யாரையும் கொண்டுறாதன்னு, அவ்வளோ பேரையும் கொண்டு இருக்கிறான் ஆலயத்துக்குள்ளே வச்சு. பாழாக்கிற அருவருப்பு இங்கே வரும், ஆலயத்துக்குள்ளே வரும். இதில் ஆண்டவர் சொன்னது எப்படி நிறைவேற்றுச்சுன்னா, இந்த ஆலயத்தில் வர்றதுக்கு முன்னாடி இருந்துச்சு ஆலயத்தில் எது நடந்துக்கிடுச்சு. இப்போ என்ன ஆராதனை நடந்தது, பலியெல்லாம் நடந்தது. இப்போ நடக்க நடக்க பலியெல்லாம் நின்று போச்சு. இப்போ பலி கொடுக்கறதுக்கு ஆள் போகிறது கிடையாது, பலி கொடுக்கறது மிருகத்துக்கு மிருகம் கிடையாது. அதனால் பலிகள் ஓய பண்ணுவேன்னு ஆண்டவர் சொன்னார்ல, அது அங்கே நடக்குது அப்படியே. இப்போ அந்த பலி ஓஞ்சோடனே உடனே என்ன செஞ்சாங்க, இவங்க பலி கொடுக்க ஆரம்பித்தாங்க. இவங்க கொண்டு வந்த சொரூபத்தெல்லாம் கொண்டாந்து அங்கேயே பலி கொடுக்க ஆரம்பித்தாங்க. தெற்கு வாசலில் கொண்டு போய் இந்த சொரூபத்தெல்லாம் வச்சு இங்கே பலி செலுத்துங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் பாழாக்கம் அருவருப்பு வரும்போது உங்களுக்கு தெரியும் ஆண்டவருடைய 2வது வருகையில் எப்படி இருக்கணும். எல்லா தீர்க்க தரிசனங்களும் 3 நிறைவேறுதலாக இருக்கும். 1 உடனடியாக நிறைவேறுக்காங்க, அப்போவே நிறைவேறும். 2வது மத்திய பகுதியில் நிறைவேறி கொண்டிருக்கும். 3வதாக கடைசி நாளில் நிறைவேறக்கூடியது. த இம்மீடியட், அந்த இன்டர்மீடியட் அண்ட் த எஸ்கட்டாலஜிக்கல். இயேசுவானவர் சொன்னது அந்த இடத்துல நடந்தது. அநேக நகரங்களிலே பட்டணங்களிலே எதிர்ப்பாளர்கள் மூலமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இனிமேல் ஒரு நாளில் அவர் வரும்போது முழுமையாக இது நிறைவேறக்கூடியது. இப்போ இவ்வளோ பேரை கொண்டாங்களே, என்னையா பண்ணாங்க அப்படின்னா, அந்த சவத்தை எடுத்து புதைக்க விட மாட்டேன்ட்டாங்க. ஒன்லி ஒன் வே என்னன்னா, எங்கே தீ எரியுதோ அங்கே எரிச்சு விட்டுறணும். அந்த ஆலயத்தினுடைய கதவு வெள்ளினாலும் பொண்ணாலும் பண்ணுற அதை வந்து எரிச்சிருக்கிறாங்க. அப்படியே வெள்ளி பொண்ணு உருகி இருக்குது, அதெல்லாம் சேர்த்து பணத்தை சேர்த்துருக்குறாங்க. அது ஒரு இடத்துல அந்த நெருப்பு ஆரம்பித்தது அதை அணைக்கவே முடியலையாம். டைட்டஸ் ஓடி வந்து சொல்கிறாரு, அதாவது தீத்து ஓடி வந்து சொல்கிறாரு, இப்போ நல்ல கட்டிடத்தெல்லாம் இடிச்சிட்டிங்க, அணைங்க அப்படின்னா. எரியிறது எரியுதான், இனிமேல் அணைக்க முடியாதுங்க, அவ்வளோதான். ஆர்டர் கொடுத்துட்டிங்க, எரிக்க வச்சுட்டோம், இனிமேல் அணைக்க முடியாது. எப்படியாவது எருசலேமை ஒட்டு மொத்தமாக யூதர்களை அழிக்க வேண்டும், யாராவது போராளிகள் வரக்கூடாது. 1. 2வது என்ன செஞ்சாங்கன்னா, இப்போ கொன்று இருப்பாங்க, பட்டயத்தில் கொண்டுறாங்க. கொண்டவங்களை என்ன செய்யறது, அதோடு விடுறது கிடையாது, அப்படியே கொண்டு எரிக்கிறது கிடையாது. கொண்டு வந்து அந்த ஆலயத்தினுடைய சுவர், இந்த வெளியில் உள்ள சுவர், அப்புறம் பகுதிகள் எல்லா இடத்துலையும் ஆணி அடித்து வித்தியாசமான கோலத்தில், விகற்பமான கோலத்தில், தலைகளை ஒருத்தன் இப்படி சல்யூட் அடிக்கிற மாதிரி ஒருத்தன், இப்படி டான்ஸ் ஆடுற மாதிரி ஒருத்தன், அப்படி வந்து ஆணி அடித்து வச்சுருக்காங்க இந்த இடத்துல. இது பார்த்தா அதுக்குன்னு நினச்சிங்க சிலுவை அடிச்சுட்டு கொண்டு வந்திருக்காங்க. சிலுவையிலையும் வித்தியாசமாக அடிச்சிருக்கிறாங்க. இந்த சட்டை கடைக்கு போனோம்னா சில சட்டை வந்து கை மட்டும் தொங்கும், சில இது தலைகளாக தொங்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு நபர்களையும் அப்படி அடித்து வச்சுருக்காங்க. காமிக்ஸ் புக்கில் இருக்கிற மாதிரி வச்சுருந்துருக்காங்க. அதுக்கு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எதுக்காக இப்படியா செய்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறார், தீத்து, இதை பார்த்து ஒவ்வொருத்தனுக்கும் பயம் வரணும். இன்னுமே ரோம் அரசாங்கத்துக்கு எதிராக வாயை ஒருத்தனும் தரக்கூடாது. அவன் அதாவது இதை பார்த்தோன்னே ஒவ்வொரு ஆளுக்கும் பயம் வரணும். அப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுக்காக இவ்வளோ பேரை ஒரு கொடூரமாக கொன்று அவர்களை சிலுவையில் அரைஞ்சி வெளியில் கேலி சித்திரங்களாக வச்சது. இந்த ஆண்டவராகி இயேசுவானவர் வந்து அவரை நிராகரித்து அவர் அன்போடு ஒவ்வொரு முறையும் எத்தனையோ முறை சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேனேன்னு சொல்லி அவர் கண்ணீர் விடக்கூடிய ஒரு எருசலேம் பார்த்து கண்ணீர் விடுறாருல்ல. ஹி வாஸ் கிரைங். உனக்கு இப்படியெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்க்குறாரு. யூதர்களுக்கு விரோதமாக அந்த ஒரு ஹேட்ரட் த்ரூ அவுட் தி, அதாவது ஹிஸ்டரி முழுமையாக நம்ம பார்க்கணும். சமீபத்தில் இதைத்தான் நூற்றாண்டில் நாசி எந்த அளவுக்கு அவங்கள 60 லட்சம் அப்படின்னு ஒரு இது சொல்லுது, ஹிஸ்டரி சொல்லுது, கொன்று குவித்தாங்க. எல்லாம் அழிக்கணும்னு தான் இவங்க எல்லாம் சிரமம் பண்ணது. எல்லாருடைய இது என்னன்னா ஒரே நோக்கம், அழிக்கணும். அதாவது எத்னிக் கிளென்சிங் சொல்லுவாங்க. அதுக்கு எத்னிக் கிளென்சிங், அதான் எத்னிக் கிளென்சிங். அதாவது அந்த அந்த ஜாதியே இருக்கக்கூடாது. ஆமாம். இல்லை, நல்லா நீங்கள் கொஞ்சிக்கலாம். கர்த்தர் என்ன சொல்கிறாரு, ஒரு குடும்பத்தை எடுத்து நம்ம முன்னாடியும் பார்க்கும்போது அவர் மூலமாக ஒரு பெரிய ஒரு ஜாதியை உண்டாக்கி, ஒரு ராஜ்யத்தை உண்டாக்கி, அந்த ராஜ்யம் அநேகருக்கு என்னது எப்படி இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதத்தின் வடிகால இருக்கணும். என்னது, ஆசாரியராகவும் ஆசாரிய ராஜ்யமாகவும் பரிசுத்த ஜாதியாக இருக்க வேண்டும், அவர்கள் மூலமாக வேத வசனம் பரவ வேண்டும் அப்படின்னு சொல்லி வச்சதை ஒட்டு மொத்தமாக இது நிரந்தரமாக இருக்கணும் வேற ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இது இந்த ஜாதி வந்து அழிக்கப்பட போதில்லை. ஆனால் முன்னாடியே சொல்லிட்டார், அவர் வர்ற வரைக்கும் இஸ்ரவேலுடைய வீடுகள் பாழாக்கப்படும். இந்த பாழாக்கும் அருவருப்பு. இந்த
யூசபியஸ் எழுதும்போது இன்னொன்று எழுதுறாரு, ஸோ கிரேட் வாஸ் தேர் நம்பர் தட் ஸ்பேஸ் குட் நாட் பி ஃபவுண்ட் ஃபார் த கிராசஸ் நார் த கிராசஸ் ஃபார் த பாடிஸ். அப்படின்னா இந்த போர் இவ்வளவு தீவிரமாக இருந்ததுனாலே அந்த இருந்த எண்ணிக்கை இது எவ்வளோ அதிகமாக இருந்ததென்றால் அந்த இடத்த, அதாவது அவர்களை சிலுவையிலே அறைந்து நாட்டுவதற்கான சிலுவை வைக்கக்கூடிய இடம் கிடையாது. இப்போ எருசலேம் முழுசும் கல்லை ஊண்டின மாதிரி எல்லா இடத்துலையும் சிலுவை வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு சிலுவை, பாடிஸ் இருக்குது, சிலுவை இல்லை. அது சிலுவை இருக்குது, இடம் இல்லை. 11 லட்சம்னா பாருங்களேன், 11 லட்சம் ஒரு 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 பட்டணத்தில் மட்டும் அந்த நாளில் உள்ள கணக்கெடுப்பில் 1,20,000 பேர் இருக்கிறது தான் ஒரு மாபெரும் பட்டணம்னு சொல்லி நினைவே சொல்லுவார். 11 லட்சம் பேர் இங்கே வந்திருக்கிறாங்க. எல்லாரும் பாஸ்கா கொண்டாடுறதுக்கு வந்திருக்கிறாங்க. பாஸ்கா பருவத்தினுடைய அடிப்படை என்ன? விடுதலை, இந்த ரிடம்ஷன். அதாவது அந்த ஆபிப் மாதம் வந்து நிசான் மாதம் ஆகுது, அது ஒரு புதிய வருஷம் ஆகுது. எல்லாருமே அதை கொண்டாட வந்திருக்கிறாங்க. ஆய் மாதம் வரும்போது ஒரு 5 மாதம் கழித்து வரும்போது அழிக்கப்படுது. அவ்வளவு புருஷர்களும் வந்திருப்பாங்க, எல்லா புருஷர்களும் ஸ்திரீகளும். ஓகே, நான் அவங்க இடையில சொன்னேன், நம்ம ஆளுங்கள்லாம் ரொம்ப வெடிக்கான ஆளுங்க. ஏன்னா எரியிற வீட்டில் பிடுங்குற வரைக்கும் லாபம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவன் உயிருக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறான். பிள்ளையை காப்பாற்ற முடியலை, தன்னுடைய மனைவியை காப்பாற்ற முடியலை, தன்னுடைய வயதானவர்களை காப்பாற்ற முடியலை. நான் ஓடிக்கிட்டு இருக்கும்போது சில இருக்காங்க, அவங்களுக்கு இந்த நிலம் புலம் எல்லாத்தையும் விற்று அதை தங்க காசாக்கி எங்கே வைக்கிறது? முழுங்கிட்டாங்க. எல்லாரும் முழுங்கிட்டாங்க. முழுங்கி உள்ளே இருக்குது, வயிற்றுக்குள்ளே வச்சுருக்காங்க. இப்போ ஓடும்போது என்ன பண்ணிட்டான், யாரோ ஒருத்தன் கீழே விழுந்து அவன் இழுந்து அந்த இடந்த வயிற்று திறதுனா அதுலேருந்து இந்த தங்க காசை பார்த்த உடனே எல்லாரும் காசை வயிற்றுக்குள்ளே வச்சுருக்கான்டா. கீறு பிடிச்சவங்களாம் உயிரோட கீறி காசு எடுத்துருக்காங்க உள்ளேருந்து. எந்த நேரத்தில் எதன் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைக்கணும்னு தெரியாமல் அழியக்கூடிய கூட்டம். அது ரெட்டுடுத்தி கர்த்தரை வந்து பார்த்துருந்தா இந்த நேரத்தில் எப்படியாவது ஒரு வெள்ளி காசு இருந்துச்சுன்னா நம்ம ஏதாவது பண்ணிடலாமேன்னு, தங்க காசு இருந்துச்சுன்னா வயிற்றுக்குள்ளே வச்சுருக்குறாங்க. அதில் கீருண்டவர்களே கிட்டத்தட்ட 2000 பேர். 2000 பேர் வயிற்றை கழித்து காசு எடுத்துருக்குறாங்க. நெருப்பு, மிருகங்கள், பசி, பட்டயம். அதில் யூத மக்கள் கிட்டத்தட்ட 11 லட்சம் பேர், குறைந்தது ஒரு நாளைக்கு 5000 பேர் எல்லா இடங்களிலும் கேலி சித்திரமாக வைக்கப்பட்டார்கள். கேலி சித்திரமாக. இதை வாசிக்கும் போது என்னவா இருக்குது? எப்படி தெரியுது? பயங்கரமாக இருக்குது. இதுவே பயங்கரமாக இருந்தால் கர்த்தர் வரும்போது இதோட பயங்கரமாக இருக்கும். யாருக்காவது இந்த பயம் இருக்குதா? ஆளுங்களை பயப்படுத்துறதுக்கு சொல்லலை. இந்த மாதிரியான நாட்களில் நமக்கு எது முக்கியத்துவமானது, எதை நோக்கி நாம் போக வேண்டும்? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வாசித்தோம்ல, சாப்பாட்டுகளை உட்காந்துருக்காத, இதை நிலவளத்துக்காக உட்காந்துருக்காத, ஏன்னா கர்த்தருடைய வருகைக்காக காத்துரு அப்படின்னு சொல்லும்போது வேடிக்கையாக இருக்குது. இதை நான் வச்சு பயமுறுத்துறதுக்காக சொல்ல, ஒரு நிமிஷம். சில பேர் சொல்லுவாங்க, இப்படி பயமுறுத்தி கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்ல வரல. இதெல்லாம் நடக்க போகுது உண்மை. ஆனால் என்ன, இதெல்லாம் நடந்தாலும் நான் கர்த்தருடைய பிள்ளை. பட்டயத்தில் விழுந்தாலும் சரி, அதிலிருந்து நான் தப்பித்து கொண்டு கர்த்தரோடு கூட அவரோடு வரும்பொழுது நான் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட இருந்தாலும் சரி, நான் கர்த்தருடையவன். அந்த நிலைமைக்கு வரணும். எதுக்காக நான் படைக்கப்பட்டனோ, எதற்காக அழைக்கப்பட்டனோ அதை நான் வந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லை, ஏசாமி அதான் சொன்னார், எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல நான் வந்து உன்னை வந்து கூட்டி சேர்க்க எத்தனையோ தடவை நான் விருப்பப்பட்டேன் கண்ணீர் விட்டாரு. ஐ ரியலி லைக். அவர் நம்மளை பார்த்து இப்படிலாம் நடக்க போகுது, உனக்கு எத்தனையோ சொல்லியிருக்கேன், நீ நிர்விசாரமாகவே இருக்கிறியன்னு சொல்லி நம்மளை எச்சரித்துக்கிட்டே இருக்காரு. ஆமாம், நிறைய எச்சரிப்புகள் வருது. அதுக்கு இடையில ஆடுவோம் பாடுவோம் கொண்டாட்டம் அதுவும் இருக்குது. அதில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நெருப்பு மூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இங்கே ஒரு பக்கம் நெருப்பு மூட்டினீங்கன்னா அடுத்த பக்கம் என்ன செய்வாங்க, தண்ணியை ஊற்றுறாங்க. இது இதெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. அது மாதிரி நேர்த்தியாக கட்டப்பட்ட மாபெரும் கோட்டை சுவர்கள், கல் மண்டபங்களை கண்டு இந்த தீத்து வியந்து போனான். எனவே என்ன செஞ்சாங்க, தேவாலயத்தில் உள்ள மண்டபத்தை தானே வச்சுக்கணும்னு நினச்சான். ஆனால் என்னஞ்சு இயேசுவான்னு சொன்னபோது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு உடைந்து போனது, தரைமட்டமாக்கி தீ கொளுத்தப்பட்டு கட்டளையிட்டான். அதில் ஒரு சில மட்டை தன்னுடைய பெருமைக்காக விட்டு வைத்தான். இப்போ இந்த அழுகையின் சுவர், இந்த வெயிலிங் வால் அப்படின்றாங்களா, அது பார்த்துறீங்களா? அந்த வெயிலிங் வால், அந்த பிக்சர் முட்டி, அது எவ்வளோ உயரம்னு பார்த்துறீங்களா?
சூப்பர். அது ரொம்ப நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்கும். அந்த ஒரு வால் மட்டும் இருக்குது. இப்போ அது பர்பஸாக வச்சுட்டு போயிருக்கான். பர்பஸாக சொல்லிட்டு போகிறான், நான் இவ்வளோ தான் இடிச்சிருக்கேன், இந்த அளவில் மாதிரி இருந்ததெல்லாம் நான் இடிச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி வச்சு போயிடான். கிறிஸ்தனுடைய ஆண்டு 81 பளிங்கு கல்லில் வந்து ஒரு கல்வெட்டு வெட்டியிருக்கிறாங்க. அது இப்போவும் இருக்குதான். எதனா ஒரு வளைவு வச்சு அதில் இருக்குது. அதில் என்ன தீத்து ராயன் எல்லாத்தையும் ஜெயித்து இந்த 7 குத்து விளக்கு ஒன்று இருக்குல்ல, 7 குத்து விளக்கு உள்ளது அந்த இருக்குல்ல ஆசரிப்பு கூடாரத்தில் அது இருக்குல்ல, அதுக்கு என்ன இதில் சொல்லுவாங்க, மனோரான்னு சொல்லுவாங்களா? ஆமாம், மெனோரா. அந்த இதை வந்து தூக்கிட்டு போகிறத ஒரு எழுதி வச்சுருக்காங்க. தீத்துராயன் தூக்கிட்டு போகிறாங்க. இங்கேருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருக்கான். ஏன்னா அங்கே இருந்த தட்டு முட்டு சாமான்கள் எல்லாத்தையும் கொண்டு போய், வெள்ளியும் தங்கமுமான ரொம்ப விலை மதிக்கிறது அங்கே கொண்டு உருக்கி அவங்க செஞ்சுருக்கிறாங்க. சில இதை அவங்களுடைய உபயோகித்திருக்கிறாங்க. அதெல்லாம் கொண்டு போகிறது இருக்குது. இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவர் சொல்கிறான், நான் தீத்துராயர், எனக்கு அந்த கடவுள் தான், அவங்க யூதருடைய கடவுள் தான் அந்த வல்லமை கொடுத்து இதெல்லாம் உடைக்க வச்சாருன்றார். இந்த காட் they are believing is giving the strength to destroy that அப்படிங்கிறார். இந்த தேவாலயத்தை எடுத்துட்டு என்ன சொல்கிறாரு, இன்னொரு வெடிசை நீங்கள் கவனிச்சிங்களா, இது உடைக்கப்பட்ட நாளும் நெபுகத் நேச்சர் இருக்கால அவன் உடைத்த நாளும் ஒன்று. ஆய்வு மாதத்தில் 9ஆம் தேதி. ஆனால் கொஞ்சம் நாள் மாறு, சில இதில் 7ஆம் தேதின்னு போட்டிருக்குது. அதாவது 2 ராஜாக்களில் 7ஆம் தேதின்னு இருக்குது. அதுக்கடுத்ததாக எரேமியாவுடைய புத்தகத்தில் 10ஆம் தேதி இருக்குது. தீத்து இது வந்து 9ஆம் தேதி இடித்து 10ஆம் தேதி தீ கொளுத்தினார். இதே நாள் தான் நெபுகத் நேச்சரும் அந்த முதலாவது ஆலயத்தை உடைச்சான். எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, அது சேம் டைம் ஹேப்பன் தேர், ஒரே நாளில் நடந்தது. ஆய்வு மாதம். இந்த தீத்துராயனுக்கு முடிவு என்னதான் இருந்திருக்கும்? இவ்வளோ பண்ணால என்னதான் இருந்தாலும் கர்த்தருடைய ஜனம் அவங்க வந்து முரட்டாட்டத்தினால ஓகே அழித்தான்னா அழித்தவனுக்கு ஒரு முடிவு இருக்கும். 2 வருஷத்துக்கு பிறகு அவனுடைய தம்பி, அவனுடைய சகோதரன் வந்துட்டான். 2 வருஷம் தான் இருந்தான். ஹி வாஸ் தேர். ஆனால் என்ன, ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் யாராவது ஒருத்தரை எழுப்பி அவருடைய கருவியாக பயன்படுத்தி என்ன செய்கிறாரு, தண்டிக்கிறாரு. அவனுக்கு என்ன நினச்சி, அவன் இவ்வளோதையும் செஞ்சானு அவனுக்கு என்ன நினச்சில்ல, அவனை அந்த நேரத்தில் ஆண்டவர் அனுமதிச்சிருந்தார், யூ டூ இட். ஆனால் சில நேரங்களில் அவங்க வந்து அனுமதிக்கிறதுக்கு மேலாக செஞ்சு முடித்தாங்க. அதெல்லாம் தான் பிரச்சனை இருந்தது. அதாவது அனுமதித்ததற்கு மேலாக அதிகமாக செய்ய ஆரம்பித்தது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஓரளவுக்கு தான் உன்னை விட்டேன், இவ்வளவு செய்வேன்னு நான் நினைக்கல அப்படின்னு. விக்கிரகங்கள் கொண்ட ரோம போர்க்கொடிகளை தெற்கு வாசலில் நிலைநாட்டினார்கள். அதுக்கு பலிபீடம் கட்டினார்கள். தீத்துவே ராஜா என்று அங்கே அறிவித்தார்கள். தீத்துவே ராஜா. இந்த கிமு 167 தான் சொன்னேன், ஆந்தியாக்கஸ் எபிபானஸ் அவன் வந்து பன்றிகளை பலியிட்டான்னு. அதே மாதிரி இங்கே பாழாக்கம் அருவருப்பு, பாழாகிறார்கள், அருவருப்பையும் கொண்டு வராங்க. இது நடக்கும். தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, அதை பரிசுத்த தளத்தில் காணும் பொழுது, இந்த நேரம் வரும்பொழுது உன்னால் எதையும் யோசிக்க முடியாது. இதே போல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்பொழுது நீ எதையுமே யோசிக்க முடியாது. யூ கான் ஹாவ் எனி அதர் ப்ரையாரிட்டி. அப்போ இயேசுவானவர் வருவது உண்மையாக இந்த முன்னாடி அவர் சொன்னது நடந்திருக்குது, இது நடந்தது உண்மை என்றால் இனிமேல் நடக்க போவதும் உண்மை. இயேசுவானவர் வருவாரா? நிச்சயம் வருவார். அதற்கு முன்பாக மனம் திரும்புவது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையை தொடர்ந்து சுவிசேஷத்தை அறிவி எத்தனை பேரை உன்னால் இழுத்து கொண்டு வர முடியுமோ கொண்டு வா. நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கரெக்ட். அந்த இடத்துல கடைசியில் முடிக்கும் போது நீ இருக்கிற முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டும். அதுக்கடுத்தது அந்த நாட்கள் குறைக்கப்படாது இருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை, தெரிந்து கொண்டவர்கள் நிமித்தமே அந்த நாட்கள் குறைக்கப்படும். கிறிஸ்து அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அதுக்கு முன்பதாக என்னெல்லாம் சொல்ல, கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், கள்ள கிறிஸ்துகள் 3 போதையும் வர்றாங்க. ஒவ்வொரு இதையும் அவர் முன் அறிவித்திருக்கிறார். இது அதனால் நடந்து முடிந்தது, இனிமேலும் நடக்க விருப்பது. ஒட்டு மொத்தமாக அப்படி யோசிச்சு பார்ப்போம். இதுக்கு அடுத்தது இயேசு கிறிஸ்துடைய வருகையுடைய 2வது வருகையில் நியாயத்தீர்ப்பு இருக்கும். 23 தயவு செய்து வாசிங்க. அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதீங்கள். ஏன்னா துன்ப நாட்கள் வரும்பொழுது ஏமாற்றக்கூடிய கூட்டம் அதிகமாகும். ஏன்னா மக்கள் எப்போ வந்து சோசியம் பார்ப்பாங்க, எப்போ வந்து தீர்க்க தரிசனம் கேட்பாங்க, என்னைக்கு கஷ்டம் வருதோ அன்னைக்கு தீர்க்க தரிசனம் கேட்க வருவாங்க. என்னைக்கு கஷ்டம் வருதோ அன்றைக்கி தான் போய் என்ன செய்வாங்க, ஜோசியம் பார்க்க போவாங்க. ஆமாம். அதனால் வரக்கூடிய கூட்டம், துன்ப நாட்கள் வரும்போது ஏமாற்றக்கூடிய கூட்டமும் அதிகமாகும். அதுக்கடுத்ததாக
ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இப்போ அநேகர் சொல்கிறது என்னதான் இருந்தாலும் அவர்கிட்ட நல்ல அற்புதங்கள் நடக்குதுல்ல, என்னதான் நீங்கள் சொன்னாலும் அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் நடக்குதுல்ல. அவர் அற்புதங்கள் அடையாளங்கள் நான் பரிசுத்தன் என்றது அடையாளம் கிடையாது. யார் வேணாலும் செய்யலாம் அற்புதங்கள் அடையாளங்கள். ஆனால் ஒன்று மட்டும் டூப்ளிகேட் பண்ண முடியாது இந்த பிசாசினால், பரிசுத்தத்தை. இயேசுவே ஆண்டவர் என்பது கூட அதுவும் சொல்லிடுவோம். ஆனால் பரிசுத்தமாக இருப்பதை குறித்து அது கர்த்தரே ஆண்டவர், கர்த்தருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டேன்னு அது சொல்ல முடியாது. அப்படி ஏதாவது பிசாசு சொன்னிச்சுன்னா ஓகே, இதுக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சுருப்பாங்கன்னு அர்த்தம். இதை முன்னதாக உங்களுக்கு அறிவிக்கிறேன், இதெல்லாம் முன்னே சொல்கிறேன். அதுக்கடுத்தது, ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்கள், ஆனால் போகாதிருங்கள். இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்கள், ஆனால் நம்பாதிருங்கள். வெளியில் இருக்கிறாருன்னு சொல்லி நல்லா வெளியில் ஒரு பெரிய கூட்டம் போட்டு இருக்கிறாருன்னா அங்கேயும் போகாத, அல்லது தனியாக ஒரு சீக்ரெட் கூட்டம்னாலும் அங்கேயும் போகாத. ஏன்னா இவ்வளோ சீக்கிரமாக இருக்கும். சரிங்க, எப்படி இருக்கும்? மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அப்படின்னா என்ன, எப்படிப்பட்ட வருகை? சில பேர் நிறைய வருகையை சொல்கிறாங்க. ரகசிய வருகை இருக்கும், பகிரங்க வருகை இருக்கும் அப்படின்றாங்க. இல்லை, ரகசிய வருகை இருக்கும், பகிரங்க வருகை. இங்கே என்ன சொல்கிறார் ஆண்டவர்? இது ரகசியமா பகிரங்கமா? மின்னல் வர்றது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? வந்த பிறகு தெரியும். இல்லை, கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல் அது ரொம்ப துரிதமானது, நினைக்காதது, இப்படித்தான் போகும் என்று சொல்லி நீங்கள் யூகிக்க முடியாதது, கணிக்க முடியாதது. இதில் தான் ஆரம்பிக்கும், இதில் தான் முடியும்லாம் கிடையாது. இட்ஸ் கோயிங் வெரி ஃபாஸ்ட், ஸ்விஃப்ட், ரொம்ப துரிதமானது. அடுத்தது வெளிப்படையானது. இயேசுவானுடைய வருகை துரிதமானது, வெளிப்படையானது. ரகசிய வருகை, பகிரங்க வருகை, துரித வருகை, இது எல்லாமே ஒன்று சேர்ந்து. அதுக்கு அடுத்த ஒரு வசனம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வசனம். என்னது? பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். ஆமாம், எதுக்கு கழுகுகள்னு சொல்கிறாரு? பணம் இருந்தால் கட்டாயம் இருக்கும்ல, கழுகு சாப்பிட்றதுக்கு வரும். பணம் இருந்தாலும் கழுகுகள் வரும். பணம் மட்டும் இல்லை, பணம் இருந்தாலும் இல்லை. கழுகுகளுக்கு என்னது? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஃப்ளாக். ஆமாம், அந்த ஃப்ளாக் அதுக்கு அவங்களுடைய, அதாவது இந்த சிம்பிள், அவங்களுடைய போர்க்கொடியில் இந்த கழுகு இருக்கும். அதாவது இந்த வல்ச்சர், பெரிய ஒரு வல்ச்சர், அது பயங்கரமான ஒரு முகத்தோடு இருக்கும். ஆமாம். இப்போ இங்கே சொல்ற பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். இது என்ன சொல்கிறாரு? ரோமனுடைய அடையாளம் அப்படின்னா இது என்ன, எதுக்கு? அது ஒருவேளை இறந்து போனதெல்லாம் நிறைய பேர் கிட்டத்தட்ட 11 லட்சம் இறந்து போனாங்களா, சாப்பிட்றதுக்கு கழுகு வரும்ன்றாரா? இல்லை, அந்த போர்க்கொடியான அந்த கழுகுடைய போர்க்கொடியை கொண்டுட்டு எல்லாரையும் அழிப்பாங்க. ஓகே, போர்க்கொடியெல்லாம் வரும்பொழுது அங்கே பிணமாறுவாங்க. ஓகே, குட். அது நிறைய பேர் சொல்லுவாங்க, அங்கே நிறைய பேர் இறந்து போனதுனால கழுகுகள் கூட்டம் வந்துச்சு அப்படின்றாங்க. என்ன சொல்ல வர்றாரு இயேசுவானவருங்க? என்னது இது? அந்த சிம்பலை மென்ஷன் பண்றாரு. என்ன கழுகுடைய, அதாவது ரோமர்களால அழிக்கப்படும். அதுதான் நினைக்கிறேன். பிணங்கள் அதிகமா இருக்கிறதுனால கழுகுகள் வட்டம் போடுது. கழுகுன்னு சொல்லும்போது ஈகிள்ஸ் இல்ல, வல்ச்சர்ஸ். ஆமா ஆமா, சோ அதுக்கு வல்ச்சர்ஸ். ஏன்னா உபத்திரம் அவ்வளவு ஜாஸ்தி. அது அந்நாட்களில் உபத்திரம் முடிந்த உடனே முடிந்துடுச்சு. அப்போ அவ்வளவு உபத்திரத்தினுடைய ஒரு காலகட்டம் நடக்கிறதா இந்த பிணம் எங்கேயோ அங்கே வல்ச்சர்ஸ் கூடும். ஆமாம், அதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு நேரடியாக உள்ள நிகழ்ந்ததை சொல்கிறாரா, அல்லது ஏதாவது ஒரு ஓமையாக சொல்கிறாரா இயேசுவானவர்? இது அதுதான் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராஃபஸி நடந்தது, நடந்துகிட்டு இருக்கிறது, நடக்க போகிறது எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியாக போச்சு. அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல முடியாது. மேலே உள்ள வசனத்தில் ஓமையாக சொன்ன மாதிரி இருக்குது. ஓகே, ஒரு ஓமையை சொல்லியிருக்கு. கிழக்கிலேருந்து மின்னல் வருகிறது போல். இயேசுவானவர் மின்னல் மாதிரி மின்னல் மாதிரி கிடையாது, அது சடிதியாக வர சொல்கிறாரு. இங்கே பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். இப்போ ஒரு இடத்துல, இப்போ நம்ம எப்படி பார்ப்போம், ஒரு இடத்துல நிறைய கழுகு அப்படி சுற்றி இருந்துச்சுன்னா நம்ம என்ன நினைப்போம்? ஒன்று இறந்து கிடக்கு அப்படின்னு. சரி, இப்போ அங்கே சுற்றுறதை பார்த்தாலே அங்கே என்னமோ நடந்திருக்குன்னு தெரியும். இப்போ உலக நடப்புகளை நீங்கள் பார்த்தாலே இனிமேல் எங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அதாவது காரண காரியம் அப்படின்னு ஒரு காரியம் நடந்துச்சுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இப்போ இந்த கழுகெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன அர்த்தம்? நிறைய பணம் விழுக போகுது. இந்த ரோமர்கள் வந்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இங்கே ஒரு நியாய தீர்ப்பு நடக்க போகுது. இயேசுவான ஒரு வரப்போறாருன்னா என்ன அர்த்தம்? அங்கே ஒரு நியாய தீர்ப்பு நடக்க போகுது. காரண காரியங்கள், இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படி
என்னது இத்தனை காரியங்கள் நடக்க போகுதுன்னு அவர் அறிவிச்சிருக்காருல்ல, ஒன்னொன்னும் நடக்கும்போது அதோடைய பின்னால இது நடக்க போகுது, ஆண்டவருடைய வருகை இருக்குது இருக்க போகுது. ஆமாம், இதை தான் சொல்கிறார். அதே சொல்கிறார், இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா, இதெல்லாம் நடக்கல, கழுகெல்லாம் பறக்குது பார்த்தீங்களா, அப்படின்னா என்ன, அங்கே பணம் விழுகுது. அது இருக்கிறனால தான் கழுகு வருது அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம பார்க்கறது என்ன, கழுகை மட்டும் பார்க்குறோம். எதை பார்க்கல, அந்த நடக்கக்கூடிய இது நிகழ்ச்சியை பார்க்கல. ஆனால் சுற்றில வரக்கூடிய எல்லா இப்படி வச்சுக்கிறோம். அந்த பகுதியில் ஒரு நல்ல கருமையாக மேகம் இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம், அங்கே மழை பெய்யுது. இதுதான் சொல்கிறார். இவ்வளவு நடக்கும்போது நினச்சிக்க, என்னுடைய வருகை மிக சமீபம். இந்த நாட்களில் எவ்வளவு கழுகுகள் மாதிரி எல்லாம் சுற்றி வந்து சூறாவளி அடிச்சிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது, அங்கே ஒரு பெரிய அழிவு வந்து கொண்டு இருக்குது. நம்ம நிறைய நேரத்தில் இப்படி தான் நம்ம அது தின்றதுக்காக கழுகு வந்தது, அதுதான் இயேசுவானவர் சொல்கிறாருன்னா இல்லை. இது வந்து ஒரு பழமொழி மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, உப்பை தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அப்படின்வோம்ல, அதே மாதிரி. இங்கே வாசித்தோம் நம்ம லூக்கால, அதான் சேனைகளால் எருசலேம் நிறைந்திருக்கும் பொழுது எக்ஸாக்ட்லி அதான் இருப்பது அன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. கரெக்ட். அதே மாதிரி இன்னொரு இதுலையும் சொல்கிறாரு, இந்த 24வது அதிகாரத்தில் பின்பதாக உள்ள பகுதியில் அத்திமரம் துளிர் விடும் பொழுது ஏன்னா இல்லை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் இளங்கிளம் 32வது வசனத்தில் ரைட். அதில் இளம் கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அது மாதிரி இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் ஒரு மாதிரி கூடி வரும்பொழுது நமக்கு தெரியணும் அப்படிங்கிறார். இப்போ எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் போது நிச்சயமாக அவருடைய முடிவு உண்டு அப்படிங்கிறார். சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இப்போ இந்த கழுகுகளும் பிணம் கழுகுகள் என்றது ஒரு ஓமையாக சொல்கிறாரு, ஒரு பழமொழியாக சொல்லப்பட்டிருக்கு. பழமொழியாக சொல்கிறேன். அதாவது அவங்க சீரற்று வாழும்போது அங்கே நியாய தீர்ப்பு வரப்போகுது, கர்த்தருடைய வருகை உடனடியாக இருக்க போகுது அப்படிங்கிறாரு. மனுஷகுமாரனுடைய வருகை அதோடு கலந்த நியாய தீர்ப்பு, அது 29லிருந்து 31வது வசனம் வரைக்கும் இந்த வானத்தினுடைய சத்துவங்கள்லாம் அசைக்கப்படுவதெல்லாம் சொல்கிறாரு. மத்திய எழுதின சுவிசேஷத்தில் நம்ம 24வது அதிகாரம் 29லேருந்து 31 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். இதெல்லாம் நம்ம இந்த நாட்களில் நடந்து கொண்டு இன்னும் அதிகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இயேசுவானவர் 1வது நூற்றாண்டிலே சொன்னது உடனடியாக நிறைவேறினது மட்டுமல்ல, தொடர்ந்து அது நிறைவேறிக்கொண்டு அநேக இடத்துல இருக்கிறது. ஆனால் ஒரு நாளிலே அவர் வரும்பொழுது அவர் ராஜாதி ராஜாவாக வருவார். அவர் வருகை மிகவும் வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியும். அப்பொழுது எல்லாரும் வாரும் கர்த்தாவை என்று அழைக்கக்கூடிய கூட்டத்திலேயா அல்லது ஐயோ அதமானேன் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதை சுவிசேஷம் பிரித்தெடுக்கிறது. இதை குறித்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அலைபேசி எண் 9789987664. மின்னஞ்சல் முகவரி tv@ektanetwork.org.